கத்திரிக்காய் செடியில வந்து 1 2 4 பூ வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம கத்திரிக்காய் செடி வந்து இது மாற்றி வச்சோம், புது மண் கலவை ரெடி பண்ணி. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம மஞ்சள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. இதுவும் நம்ம வந்து ஒரு தொட்டி ரெடி பண்ணி அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்து அதில் நடணும். இது பாருங்க, இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குது. இது நம்ம வேற தொட்டியில் எடுத்து வைக்கணும். ரோஸ் கலரில் பெருசாக பூக்கும் இந்த செம்பருத்தியும். 3 கலையாக வச்சேன் கட் பண்ணி. வேற ஒரு தொட்டி ரெடி பண்ணி அதில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6-7 மஞ்சள் ரெடி ஆகிருக்குது சின்ன சின்னதாக. நம்ம அதை எடுத்து வைக்கணும். நம்ம நேற்று தான் 2 கத்திரிக்காய் செடி நட்டுட்டு போனோம் புதுசாக. இன்னும் கொஞ்சம் மண் கலவை நான் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணி தான் இந்த மஞ்சளை நடணும். இன்னைக்கு வந்து இது வந்து நம்ம மொத்தம் கட் பண்ணி விட்டோம். இதில் வந்து ஒரு பூ தான் பூத்துருக்குது. மொத்தத்தை வந்து இந்த சாமந்தி செடியெல்லாம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்குறோம். இன்னும் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இதில் அரும்பு வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இது சீசன் ஸ்டார்ட் ஆகுது சாமந்தி பூவுக்கு. பாருங்க, டெல்லி கனகாமர செடியில் எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. இது வந்து இந்த சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் வந்து இது டெய்லியும் பார்க்குறேன். முன்னாடி தான் 2-3 பூ வச்சுருந்தது, கீழே கொட்டிடுச்சு. சரி பார்க்கலாம் இது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. முருங்கை மரமும் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கை மரம் வந்து எல்லா மரத்தோட எல்லா செடியோட இதுதான் ஹைட்டாக இருக்குது. நான் அதை அப்படியெல்லாம் ஒடிக்காமல் அப்படியே விட்டுருக்குறேன். இதில் பூ வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. அழவந்தழை செடியும்